இத போல ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடி நறுக்கி வச்சிருக்கேன். 10 பல்லு பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒன்னும் பாதியமா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். 3 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட், 1/2 லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா. ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது கூடவே இதையும் சேர்த்துலாம். காஞ்ச மிளகாய் எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துலாம். கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம். கலந்துருங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு பீஸா எடுத்து இப்படி சேர்த்துலாம். நல்லா வேக வச்சிடுங்க. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். தவா வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் சேர்த்துலாம். 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்தா போதும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. டிஃபரெண்டான சிக்கன் ஃப்ரை ரெடி.